செய்யக்கூடிய நபர் நம்மளோட எனர்ஜி கனெக்ஷன்ல இருக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மாசம் பார்க்காம இருப்பாங்க, 1 வருஷம் பார்க்காம இருப்பாங்க, 6 மாசம் பார்க்காம இருப்பாங்க, இல்லை 6 வருஷம் இருப்பாங்க, எக்ஸ் லவரா இருப்பாங்க, எக்ஸ் ஒய்ஃப் எக்ஸ் ஹஸ்பண்டா இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், 2 பேரும் சேரணும், அவங்களுக்கு என்னுடைய அந்த நல்ல அபிப்பிராயம் எண்ணங்கள் அதிகமாக ஆகணும் அப்படின்னா அதற்கான ஹீலிங்கும் எடுக்க முடியும். வசியத்துல நம்ம பண்ண முடியாது. இது கைண்ட் ஆஃப் ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல பண்ணலாம். ஸோ இந்த டெலிபத்திக் கனெக்ஷன், டெலிபத்திக் மேனிஃபெஸ்டேஷன், அந்த மாதிரி தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்மளுடைய எண்ண அலைகள் அந்த தாக்கத்தின் மூலயமா அவங்களுக்கு நம்மளுடைய எண்ணங்களை பத்தி உருவாக்கம் கொடுக்கறது, நம்மளுடைய எண்ணங்களை வர வைக்கிறது. வசியமை அப்படின்றது, அதாவது நம்மளுக்கு வசியமை செஞ்சு வசியமைன்றதை விட ப்ரொடெக்ஷன் மைன்றது தான் 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் மை எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஹிப்னாட்டிசம் இல்லைன்னா மெஸ்மரிசம், வசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான வசியங்கள், ஆண் பெண் வசியம் அப்படின்னு நிறைய நம்ம வலைதளங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வசியம் செய்யறது உண்மைதானா? செய்யக்கூடிய நபர் நம்மளோட எனர்ஜி கனெக்ஷன்ல இருக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மாசம் பார்க்காம இருப்பாங்க, 1 வருஷம் பார்க்காம இருப்பாங்க, 6 மாசம் பார்க்காம இருப்பாங்க, இல்லை 6 வருஷம் இருப்பாங்க, எக்ஸ் லவரா இருப்பாங்க, எக்ஸ் ஒய்ஃப் எக்ஸ் ஹஸ்பண்டா இருப்பாங்க, யாருன்னே தெரியாம கூட இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகாமலே இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த வசிய மந்திரம், வசிய முறைகள் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வர்றதை பார்த்துட்டு நான் இதை ட்ரை பண்ணேன்னா அது எந்த யூஸும் கிடையாது. எதுவும் அதை அப்படிலாம் ட்ரை பண்ண முடியாது. எதுக்குமே ஒரு எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்கணும். எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருந்தாதான் ப்ரெசண்ட்ல நம்ம யாரை இந்த மாதிரி அதாவது வசியம்ன்றது கெட்ட விஷயங்களுக்கு பண்ணாம எனக்கு பிடித்த நபர் என் வாழ்க்கை துணையா வரணும். இல்லை என்னை புரிஞ்சுக்காம இருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னை புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால என் ஃபேமிலி நல்லா இருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு வசியம் பண்றது இது தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு அந்த எனர்ஜி கனெக்ஷன் இருக்கணும். அவங்க டெய்லியும் பார்த்துக்கக்கூடியவங்களா இருக்கணும், பேசக்கூடியவங்களா இருக்கணும், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை பேசக்கூடியவங்களா இருக்கணும். எந்த ஒரு தொடர்புமே இல்லை, நான் வசியப்படுத்துறேன். நிறைய பேர் ஹீரோயின்ஸ் லைக் ஆக்ட்ரஸ்க்கு வசியப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த முறையை நம்மளால பயன்படுத்த முடியும். ஹிப்னாட்டிசமே அதே தான். இப்போ தூரத்துல எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கள நம்ம ஹிப்னோடைஸ் பண்ண முடியுமானா முடியாது. அவங்க நம்ம பக்கத்துல இருக்கணும், அந்த எனர்ஜி நம்மளுக்கு வேணும், கனெக்ட் ஆகணும். அப்போதான் நம்மளால ஹிப்னோடைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயம் தான் இதுவும். மேம், இந்த வசியத்திலேயே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. அவங்கள இப்போ என்னோட ஹஸ்பண்ட் என்னை பிரிஞ்சு போயிட்டாரு, அவரை வசியம் செய்து இங்கே கொண்டு வர முடியுமா, இல்லை என்னுடைய ஞாபகம் அவருக்கு வருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன மேம் பண்ணலாம்? இது வசியத்துல நம்ம பண்ண முடியாது. இது கைண்ட் ஆஃப் ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல பண்ணலாம். ஸோ இந்த டெலிபத்திக் கனெக்ஷன், டெலிபத்திக் மேனிஃபெஸ்டேஷன், அந்த மாதிரி தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்மளுடைய எண்ண அலைகள் அந்த தாக்கத்தின் மூலயமா அவங்களுக்கு நம்மளுடைய எண்ணங்களை பத்தி உருவாக்கம் கொடுக்கறது, நம்மளுடைய எண்ணங்களை வர வைக்கிறது. அப்படி வந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா மாறுறது, பழைய நினைவுகளை வர வைக்கிறது. இது செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, எத்தனை மாதங்கள் பேசாம இருந்தாலும் சரி, இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பேசணும்னு நினைப்பாங்க. இது ஒரு டெலிபதி ரியாக்ஷன். ஸோ இதை மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா பண்ண முடியும். ஸோ வசியம் ரீதியா பண்ணணும்ன்றது கண்டிப்பா அந்த பர்சனோட எனர்ஜி இருக்கணும் அவங்களுக்கு. நிச்சயமா மேம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வசியம் இல்லாம மேனிஃபெஸ்ட் பண்ணி கூட நம்ம கணவன் மனைவிக்கு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது அது சேர்த்து வைக்க முடியும். அது டெஸ்டினி. ஸோ அந்த டெஸ்டினி அடைய முடியுமோ இல்லையோ, ஆனா இவங்களுடைய ஞாபகத்தை அதை தூண்ட முடியும். இவங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு தூண்டி விட முடியும். அதுக்கப்புறம் லேயரா அந்த மேனிஃபெஸ்டேஷனே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஒரு கட்டத்துல அவங்க அந்த ஒரு உந்துதல் தாங்க முடியாம கம்யூனிகேட் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ கம்யூனிகேட் பண்ணும் போது இவங்க பேசக்கூடிய கான்வர்சேஷனை பொறுத்து தான் இருக்கு, அது சேருமா சேராதா அப்படின்றது. ஆனா ஒருத்தவங்க மனசுல நம்ம நினைப்ப வர வைக்க முடியும், மேனிஃபெஸ்டேஷனால கண்டிப்பா அதை செய்ய முடியும். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த மாதிரி ஞாபகங்களை வந்து தூண்ட முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு நபர் வந்து உங்ககிட்ட வராங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீங்களா? இப்படிதான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இந்தந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி தருவீங்களா? ஆமா, மேனிஃபெஸ்டேஷன்லயும் இருக்கு, ஹீலிங்லயுமே இருக்கு. இது ஹீலிங் வந்து நிறைய விதமான ஹீலிங் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஹீலிங் ரிலேஷன்ஷிப் ஹீலிங்னே எடுப்பேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஹீலிங் அப்போ சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முடியாம ஸ்தம்பித்து கிடப்பாங்க, நியூ ரிலேஷன்ஷிப் உள்ள வர வைக்க முடியாம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இது மாதிரியான அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த ரிமூவ் ஹீலிங் அந்த மாதிரியான விஷயங்கள், ட்ராமா ஹீலிங் அந்த மாதிரி கொடுத்து அதுல வெளியே வர வைக்க முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், 2 பேர் சேரணும், அவங்களுக்கு என்னுடைய அந்த நல்ல அபிப்பிராயம் எண்ணங்கள் அதிகமாக ஆகணும் அப்படின்னா அதற்கான ஹீலிங்கும் எடுக்க முடியும். பட் அவுட்கம் என்னவோ இது வந்து எதுவுமே டெஸ்டினி சார்ந்தது கிடையாது. இது வந்து ஒரு விஷயத்த மாத்திரம், ஒரு சுச்சுவேஷனை மாத்திரம், ஒரு நபரினுடைய மனநிலையை மாத்திரம். அப்போ அதை மாற்றும் போதும் அண்ட் யூனிவர்ஸ் கிட்ட நம்ம பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்ட் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் மூலியமாகவும் அந்த டெஸ்டினியை நம்மளால அடைய முடியும். அதற்கு ஒரு டூல் தான் இந்த ஹீலிங் ப்ராசஸ். நிச்சயமா மேம். இப்போ இந்த ப்ராசஸை ஒரு நபர் எத்தனை நாள்ல இல்லை எத்தனை மாதங்கள்ல கற்றுக்க முடியும்? இது கத்துக்கிறதுன்னு இல்லை, இது லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, செய்யற விஷயம். இப்போ எப்படி பூஜைகள் சடங்குகள்லாம் நம்ம செய்யறோம், அதை வந்து கத்துக்கணும் நம்ம யாரும் நினைக்க மாட்டோம், அது கத்துக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. அது மாதிரி இது வந்து அவங்க உணர்வுபூர்வமா செய்யணும், இதை கத்துக்கிறதே கிடையாது. அதனால இந்த ஹீலிங் செஷன் அப்படின்றது அதாவது ஒற்றைப்படையில எடுக்கணும், 3 நாள் எடுக்கலாம், 5 நாள் எடுக்கலாம், 7, 9, 11 நாட்கள், 21 நாட்கள், அந்த மாதிரி அவங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து எத்தனை நாட்கள் வேணாலும் இதை வந்து எடுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு, சில பேருக்கெல்லாம் இன்னும் டீப்பரா எனக்கு வேணும், இது ஒரு நிம்மதியை கொடுக்குது, ஸோ அதற்காக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வசியம் அப்படின்றத இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்பொழுது வசியமை பயன்படுத்துறது இல்லை வசியத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வச்சு வசியம் பண்ண முடியுமா ஒரு நபரை? வசியமை அப்படின்றது அதாவது நம்மளுக்கு வசியமை செஞ்சு வசியமைன்றதை விட ப்ரொடெக்ஷன் மைன்றது தான் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் மை எதுக்குன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த ப்ரொடெக்ஷன் மைன்றது மூலிகைகளால் செய்கிறது தான். நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு தேஜஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்மளை வந்து ஒரு காப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொடெக்ஷனுக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து ஈவல் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் ஏதாவது தாக்காமல் இருக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க, தெய்வீகமான எனர்ஜி கிடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளை சார்ந்தவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அந்த மைய தடவி அவங்க வசியம் ஆயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணி அவங்கள வசியப்படுத்த முடியும். ஸோ ஏன்னா இந்த தேஜஸ்க்காக நான் வந்து வசீகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மை வந்து கிரியேட் பண்ணலாம், அதற்கான மூலிகைகள் இருக்கு. ஸோ அதை கிரியேட் பண்ணி நம்ம டெய்லியும் அதை யூஸ் பண்ண ஆப்போசிட்ல இருக்க பர்சன் நம்மளை பார்க்கும் போது ஒரு விதமான வசியம் ஆவாங்க, ஒரு விதமான அந்த அட்ராக்ஷன், ஸோ மெஸ்மரைசம் ஆகுறது, இது வந்து ஆகும்போது அப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு அவங்கள கொண்டு வருவோம். அந்த ஒரு ப்ராசஸ் தான் வசியம் அப்படின்னு சொல்றது. இந்த வசியம் மை கொடுக்குற ப்ராசஸ் அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். வசியத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கமா கண்டிப்பா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.